நடிகர் விஜய் கட்சி கொடி அறிமுகப்படுத்தியிருக்காரு. அவர் பேசும்போது நாட்டின் விடுதலைக்காகவும் தமிழக உரிமைக்காகவும் பாடுபட்டவர்களை வணங்குறேன்னு சொல்லியிருக்காரு. இத்தனை நாள் வரைக்கும் நமக்காக உழைச்சா நீ மக்களுக்காண்டி உழைக்கணும்னு சொல்லியிருக்காரு. இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? நான் அன்றைக்கே சொன்னேன், இதே இடத்துல தான் நீங்கள் அந்த கேள்வியை கேட்டீங்க. அதுக்கு நான் சொன்னேன், கட்சியை அறிவிப்பது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஈஸியாக கட்சியை அறிவிச்சிடலாம், கொடி போட்டுடலாம், லெட்டர்பாடு அடிச்சிடலாம். உங்களுடைய நிலைப்பாடு என்ன, ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை சொல்ல வேண்டும். இது சமீப அரசியல், அதாவது கண்டெம்பரரி பாலிடிக்ஸில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன, ஜிஎஸ்டியை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன, இன்சூரன்ஸுக்கு உங்களுக்கு போடுற ஜிஎஸ்டியை பற்றி உங்களோட நிலைப்பாடு என்ன, அக்னிவீர் திட்டத்தை பற்றி உங்களோட நிலைப்பாடு என்ன, நீட்டை பற்றி உங்களோட நிலைப்பாடு என்ன, நீர் பங்கீடை பற்றி உங்களோட நிலைப்பாடு என்ன, அப்புறம் மாநிலங்கள் உரிமைகளை பற்றி உங்களோட நிலைப்பாடு என்ன, அப்படின்னு ஒரு விஷயத்திலே அவர் நிலைப்பாடை சொல்ல வேண்டும். இப்போ கூட லேட்ரல் என்ட்ரின்னு கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட்டு. அதை நாங்கள் காங்கிரஸ் கட்சி மற்ற கட்சிகள் அவருடைய நிலைப்பாட்டை சொன்னாங்க. லேட்ரல் என்ட்ரியை பற்றி விஜய்க்கு நிலைப்பாடு என்ன, ஒரு வக்ஃப் போர்டுக்காக ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க மத்திய சர்க்கார், அதை பற்றி அவரோட நிலைப்பாடை சொல்லாமல் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்திருக்கிறேன், சுதந்திர போராட்ட வீரர்களை மதிக்கிறேன், தமிழ் புலவர்களை மதிக்கிறேன், எல்லாரும் தான் மதிக்கிறோம். நத்திங் ஸ்பெஷல் அபவுட். எல்லாரும் தான் பண்ணுறோம், எல்லாரும் தான் நம்மளுடைய முன்னோர்களை மதிக்கின்றோம், நம்மளுடைய கலாச்சாரத்தை மதிக்கிறோம்னு சொல்வது ஒரு நிலைப்பாடு இல்லை. ஒரு அரசியல் நிலைப்பாட்டை சொன்ன பின்னர் தான் அது அரசியல் கட்சி எந்த இடத்துல நிற்கிறது என்பதை பற்றி நாம் ஒரு கருத்து சொல்லுவோம். அவருடைய உறுதிமொழியை பார்த்தோம்னா தேசியமும் தமிழீழம் அப்படிங்கிற மாதிரி தான் தமிழ் உணர்வார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற எனக்கும் தான் தமிழ் பற்று இருக்குது, தேசியமும் இருக்குது. இந்திய யூனியனுக்குள்ளே தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்க வேண்டும், தமிழ் உணர்வு இருக்குது, எங்களுக்கு தான் தேசியம் இருக்குது. அதனால் வாட் இஸ் யூனிக் அபவுட் இட் சொல்கிறதுல ஒன்றும் ஒரு யூனிக் பொசிஷன்லாம் ஒன்றும் இல்லையே, இது ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லையே, இதில் எந்த விதமான தனித்தன்மையும் கிடையாது. எல்லாரும் வாடிக்கையாக சொல்கின்ற ஒரு இதாக இருக்குது. நான் சொல்கிறேன், நிலைப்பாடை சொல்ல வேண்டும். அது அரசியல் இன்றைக்கி நடைமுறை அரசியலில், நிகழ்கால அரசியலில் இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி அவருடைய நிலைப்பாட்டை சொன்னால்தான் அவர் அரசியல் கட்சி எந்த இடத்துல இருக்குது நம்ம முடியும். அவர் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த கொடிக்கான வரலாறு பெரிய வரலாறு இருக்குது. அதே போல் நம்ம கொள்கையை பற்றி அடுத்த கூட்டத்தில் சொல்ல நம்ம என் கருத்தை நான் சொல்லுவேன். கொடி பாடலில் அண்ணாவையும் காமராஜர் படத்தையும் யூஸ் பண்ணியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய பெருந்தலை காமராஜர் அவருடைய விருப்பம், யார் படத்தோட போட்டுக்கலாம். இதெல்லாம் கிடையாது. கொடி கட்சியோட கலரு, கட்சியோட லெட்டர் பேடு இதெல்லாம் வச்சு மக்கள் முடிவு பண்ண மாட்டாங்க. அவருடைய நிலைப்பாடை வச்சு தான் மக்கள் இவர் எந்த நிலையில் இருக்கிறாருன்றது ஒரு முடிவுக்கு வர முடியும். அப்படி தான் என்னால் முடிவுக்கு வர முடியும். ஒரு புக்கை கவரை வச்சு என்னால் புக்குக்குள்ளே என்ன எழுதியிருக்குன்னு பார்த்து தான் இந்த புக்கு நல்ல புக்காக இல்லையா நான் சொல்ல முடியும் இல்லையா. கவரில் நல்ல கலர் இருக்குது, அதனால இது நல்ல புக்கு என்னால் சொல்ல முடியாது. சார், திமுக கூட்டணியில் ஏதோ குழப்பம் இருக்குது, அதனால தான் தேனி விழுந்தில் திமுக கலந்து கொண்டோம், காங்கிரஸ் தீர்மானம் கலந்து கொண்டோம்னு சொல்லி பாஜக மூத்த தலைவர் ஹெச்ராஜா சொல்கிறாரு. கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். ஹெச்ராஜா பேசும்போது சொல்லியிருக்காரு, தமிழகத்தில் பாஜகவுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா, மக்கள் ஆதரவு தெரிவித்தாங்கன்னா ஒரு தலித்த முதலமைச்சராக வாய்ப்பு உருவாகும் சொல்லியிருக்காரு. அதிகமாக தலித் மக்களை தலைவராக்கின கட்சி பாஜகன்னு சொல்கிறாரு. அண்ணாமலையை கேட்டுட்டு சொல்கிறாரா கேட்காம சொல்கிறாரா, அதுதான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. தொடர்ந்து தமிழக அரசு ஹைகோர்ட்டில் குட்டு வாங்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக நேற்று கூட இதில் சோறு இடிந்து விழுந்த திருச்சிக்கு 5 லட்ச ரூபாய்க்கு முறையீடு பண்ணிருக்கீங்க. 5 லட்ச ரூபா கேட்டதுக்கு முறையீடு கொடுத்துருக்கீங்க. ஆனால் கள்ளச்சாராய சாதத்துக்கு உங்களால் 10 லட்ச ரூபா நிவாரணம் கொடுக்க முடியுது. இது வெட்கக்கேடானது அப்படிங்கிற மாதிரி ஹைகோர்ட் பண்ணுறாங்க. தொடர்ந்து தமிழக அரசு ஹைகோர்ட்டில் இது போட்டு நீங்கள் சட்டத்துறை அமைச்சர்கிட்ட தான் கேட்கணும். அதனால் ஆனால் காம்பன்சேஷன்ன்றதை ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். நானும் ஏற்றுக்கிறேன். இந்த ஒரு இழப்புக்கு ஒரு மாதிரி, இன்னொரு இழப்புக்கு இன்னொரு மாதிரி கொடுக்காம கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறது நல்லது. சார், எந்த ஒரு கருத்தையும் வெளிப்படை தன்மையோட பேச முடியாதுங்க நிலையில் நாட்டில் சிறுமிகளுக்கு எதிராக, அது மகளிருக்கு எதிரான வன்மை, பாலியல் வன்மை அதிக அளவில் இருக்குது. இந்த பிரச்சனையை சமுதாயம் தான் தீர்க்க வேண்டும். வீட்டில் நம்ம பசங்களை வளர்க்கும் போது நீங்கள் பெண்களை மதிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அது சின்ன வயசுலேயே ஊட்டி அதை அவர்களுக்கு அதை தெரிவிக்க வேண்டும். இது அரசாங்கம் இதை தடுக்க முடியாது. அரசாங்கம் தவறு செய்வர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம், விரைவில் விசாரணை நடத்தலாம், யார் உண்மையாக இது மாதிரி செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். ஒரு சம்பவத்தை எந்த ஒரு அரசாங்கத்தாலையும் தடுக்க முடியாது.
இது சமுதாயம் தான் இதில் மாற்றம் கொண்டு வர வேண்டும். சமுதாய மாற்றம் எப்படி வர வேண்டும் என்றால் பெண்களை மதிக்க வேண்டும் என்ற உணர்வு சின்ன வயதிலிருந்தே எல்லா குடும்பத்திலும் இருக்கிற சின்ன பசங்களிலிருந்து அது உணர்த்த வேண்டும். வரல சார், பட் விழிப்புணர்வு அரசாங்கம் ஓரளவுக்கு பண்ணலாங்க. அரசாங்கம் வந்து இன்றைக்கி இருக்க 140 கோடி பேரில் ஒருத்தரையும் போய் போலீஸ் பண்ணிட்டு இருக்க முடியுமா? ஏன்னா யார் எங்கே தனிநபருடைய பிஹேவியரை எப்படி அரசாங்கம் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அது நடந்துருச்சுன்னா அதை வந்து விசாரிக்கலாம், அதுக்கப்புறம் தண்டனை கொடுக்கலான்றதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும். ஆனால் இப்போ பார்த்தேன், ஒரு 2 சிறுமியை வந்து மகாராஷ்டிராவில் ஏதோ நடந்திருக்கு. இங்கே ஒரு என்சிசி கேம்பில் தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த என்சிசி கேம்பில் நடக்கிறத வந்து போலீஸ் எப்படி தடுக்கும்? என்சிசி கேம்பை நடத்துகிறவங்க பொறுப்பாக நடத்தியிருக்கணும், அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துகிறவங்க ஒழுங்காக நடத்தியிருக்கணும், பொறுப்பில் இருக்கவங்க தான் பண்ணணும். அரசாங்கமே எல்லாத்தையும் செய்யணும்னு என்னால் சொல்ல முடியாது. அரசாங்கம் இதை செய்தவர்களை தண்டிக்கலாம், இது விரைவில் வந்து விசாரணையை நடத்தலாம், அது கடுமையான தண்டனையை வாங்கி கொடுக்கலாம். அதான் அரசாங்கம் செய்யணும். ஆனால் சமுதாயம் தன் கடமையை செய்ய வேண்டும். சமுதாயம் கடமையை செய்யணும், குடும்பங்கள் தங்கள் கடமையை செய்ய வேண்டும். சிறு வயதிலிருந்து ஆண் பிள்ளைகளுக்கு பெண்களை மதித்து வாழ வேண்டும் என்ற உபதேசத்தை ஊட்டி வளர்க்க வேண்டும். சீமானோட கருத்துக்கள் பல்வேறு கருத்துக்கள் சர்ச்சையாக போயிட்டு எஸ்பி குடும்பத்தை பற்றி கருத்து தெரிவித்ததுனால திருச்சி எஸ்பி அவங்களை கேஸ் நான் அவரோட கருத்தை நான் படிக்கவே இல்லை. இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. ஒரு சீரியஸ் பாலிட்டிஷியன் சீரியஸ் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் பற்றி பேசணும். இதெல்லாம் பேசி ஒருத்தருடைய தனிநபருடைய வாழ்க்கையை பற்றியோ அவருடைய பற்றி காமெண்ட்ரி கொடுக்குறது ஒரு சீரியஸ் பாலிட்டிஷியனுக்கு அழகு அல்ல. சீரியஸாக இன்றைக்கி வந்து சீரியஸ் இஷ்யூஸ் என்ன, இல்லை வேலை இல்லாமல் இருக்குது, அதற்காக என்ன பண்ணலாம், மத்திய சர்க்காருடைய செயல்பாடு என்ன, இதை பற்றி சீரியஸ் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் பற்றி தான் பேசணும் ஒழிய இந்த மாதிரி பெட்டி பர்சனல் இஷ்யூஸ்குள்ளெல்லாம் போகிறது எனக்கு வந்து சரியாக படலாம். வகுப்பு சட்டத்திருத்தம் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆலோசனை ஈடுபட்டிருக்காங்க. இன்றைக்கி தான் முதல் கூட்டமே நடக்குது. இன்றைக்கி தான் முதல் கூட்டம் ஆலோசனை கூட்டம். இன்றைக்கி தான் முதல் ஏறி அவங்க ஒரு 10 தடவை மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணி அவங்க வந்து ஒரு அறிக்கையை தயார் பண்ணி அதை வந்து சமர்ப்பிப்பாங்க. அதுக்கப்புறம் விவாதம் நடக்கும். அதுக்கப்புறமும் இந்த அரசாங்கம் இதே சட்டத்தை கொண்டு வருகிறா, சட்டத்தை மாற்றுகிறாளா என்று பார்க்க வேண்டும். இந்த அரசாங்கத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டத்தை நிறைவேற்றும் அளவுக்கு பாராளுமன்றத்தில் வாக்குகள் கிடைக்காது. இந்த வடிவத்திலே கொண்டு வந்தார்கள் என்றால் இதை நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு வாக்குகள் கிடைக்காது. கலைஞர் காயின் விஷயத்தில் பல்வேறு சர்ச்சைகள் போயிட்டு குறிப்பாக வந்து ஏடிஎம்கே வந்து பல்வேறு விமர்சனங்கள் வந்து வைக்கிறாங்க. முன்னாள் முதல்வர் பெரும் தலைவர் அவருக்கு வந்து காயினிட்டது மத்திய சர்க்கார் வந்து வெளியிட்டாங்க. அதை வரவேற்கிறேன், அவ்வளோதான். இதில் ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் சர்ச்சை ஒன்றும் இல்லை. காயின் வெளியிட்டதில் எங்களுக்கு எந்த விதமான சர்ச்சையும் கிடையாது. அதை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த ஏடிஎம்கே சொல்லும்போது பிஜேபி டிஎம்கே ரகசிய கூட்டணிங்கிறாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கும்போது பாலகிருஷ்ணன் வந்து பாசிசம் பாலகிருஷ்ணன் பாஜக இல்லாத கூட்டணியில் நாங்கள் இருப்போம் அப்படிங்கிற பதிலடி கொடுக்குறாங்க. நான் சொல்லுனேன், கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். அவ்வளோதான் சார். மாவட்ட கண்காணிப்பு குழு நடந்த விஷயங்கள் சார் முக்கியமாக இல்லை, நிறைய எல்லா ஸ்கீமையும் ரிவ்யூ பண்ணோம். மெயினாக நாங்கள் என்ன சொன்னோம்னா, என்ன ஸ்கீம் இருந்தாலும் அதை வந்து உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு தெரிவிக்க வேண்டும். பல உள்ளாட்சி பிரதிநிதிகள் மட்டுமல்ல, எனக்கே பாராளுமன்ற உறுப்பினர் முறையில் எனக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கோ என்னென்ன ஸ்கீம் இருக்குது, அதில் யார் யாருக்கு அதில் வந்து எலிஜிபிள்ன்றதே எங்களுக்கு சரியாக விவரம் தெரிவது கிடையாது. அந்த விவரத்தை முன்கூட்டியே என்ன ஸ்கீம் இருந்தாலும் அதை வந்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்க பிரதிநிதிகளுக்கு எடுத்து உரைக்க வேண்டும். எங்கள் மூலமாகவும் மக்களுக்கு போய் அந்த செய்தி செய்யும் என்பதை உணர்த்தும். மக்கள் பிரதிநிதிகளே நிறைய பேர் வரலையே. திரு அப்துல்லா அவர்கள் ஜேபிசிக்கு போயிருக்காரு, அது எனக்கு சொல்லிட்டாரு. ஜோதிமணி அவர்கள் காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே போன 2-3 நாளுக்கு முன்பாக அறிவித்த போராட்டத்துக்கு போயிருக்கிறாங்க. அதனால் அவங்க 2 பேரும் ஏன் வரலன்னு எனக்கு தெரியும். நவாஸ் கனி வந்து அவர்களுடைய விமானம் வந்து தாமதமாக வந்து அதற்காக வரல. திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் என்ன காரணத்துக்காக வரவில்லை என்று எனக்கு தெரியாது. நடிகர் விஜய் வந்து மதவாத கட்சிகளுக்கு இடம் கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி உங்கள் கட்சியோட தலைவர் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அப்படி பண்ண மாட்டார் நம்பர் 1 சொல்லியிருக்காரு. எனக்கு எதான் சொன்னேன், அவருடைய நிலைப்பாடு என்னன்னு எனக்கு தெரியாது. இதான் சொன்னேன், எனக்கு சும்மா கலர் தான் தெரியும், நிலைப்பாடு எனக்கு தெரியாது. நிலைப்பாடு வந்தப்புறம் அவர் எங்கே இருக்காருன்றதை பற்றி நான் கமெண்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் எனக்கு ஒன்றும் தெரியும். 24 பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் தமிழக அரசியலில். யார் விஜய் ஏற்படுத்துவாங்கன்னு அரசியல் விமர்சகர் சொல்கிறாங்க. தனியாக கட்சி நடத்துகிற சிரமம் இனிமேல் அவன் பட்டா தான் தெரியும். அது சகோதரர் விஜயும் பட்டு தெரிஞ்சு கொள்வார். என்ஆர்ஜிஎஸ் ஸ்கீம் வந்து பல்வேறு புகார்களுக்கு இல்லையே, திருப்பி இப்போ கேட்டேன், திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாத்துக்கும் வேலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கலெக்டரும் சரி அசிஸ்டன்ட் கலெக்டரும் சரி கிளியராக சொல்லிட்டாங்க. என்ஆர்ஜிஎஸை திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க, திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேலை அது ஸ்மூத்தாக தான் போயிட்டு. வேலை சுமூகமாக போகுதுன்னு சொல்கிறாங்க. நேற்று ஹைகோர்ட்டில் கூட ஒரு கேஸ் வந்து இதாக இருக்குது. அதை வந்து என்ஆர்ஜிஎஸ் தேசிய காந்தி ஊரக வேலையை பற்றி தான் பெயர் மாற்றம் கூட நாங்கள் வந்து இதுவாக இருக்கோம். அந்த அளவுக்கு வந்து இதுவாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி முறைகேடாக போயிட்டு இருக்கிற மாதிரி நான் இங்கே ரிவ்யூ புதுக்கோட்டையில் நான் இப்போ ரிவ்யூ பண்ணேன்.
திருப்பி ஆரம்பிச்சாச்சு. எலெக்ஷனுக்கு அப்புறம் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருந்தாங்க, திருப்பி ஆரம்பிச்சாச்சு. வேஜஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ஸ்மூத்தாக தான் போயிட்டு